விசைத்தறி தொழிலாளர்கள் வந்து கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வரைச்சி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படல. அது நிறைவேற்ற மாட்டாங்க, நிறைவேற்றப்படாது. அவங்களுக்கு என்னுடைய ஆதரவு. அது தீர்க்கணும்னா இந்த மகனுக்கு அதிகாரம் வரணும். அவங்களுக்கு கவலையே பட மாட்டாங்க. நெசவாளி, உழவன், போக்குவரத்து தொழிலாளி, மருத்துவன், ஆசிரியர், பணி நியமனம் தேர்வு எழுதி நியமனத்துக்காக காத்திருக்கிற ஆசிரியர், செவிலியர், எவரை பற்றியும் கவலைங்க. இங்கே இனப்பற்றுன்னு ஒன்று கிடையாது, வெறும் பணப்பற்று ஒன்று தான். அதில் தான் பற்று வரவில்லாம், வேறு எதுவுமே கிடையாது. அதை பேசி என்ன இருக்குது? நம்மளும் தான் பேசிட்டே இருக்கோம், போராடிட்டு இருக்கோம். மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா வந்து சட்டசபையில் பேசுகிறாங்க. 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அதில் பெருமை இல்லையா? 1 லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு தந்திருக்கீங்கன்னு அர்த்தம். 1 லட்சம் பிரச்சனை அப்படின்னா அந்த 3 வருஷமாக மக்கள் எந்த வேலைக்கும் போகல, வீதியில் நின்று போராடி இருந்திருக்காங்க. 1 லட்சம் போராட்டங்கள் எப்படி இருக்குது பாருங்க. இதில் என்ன பெருமை இருக்குது? அவ்வளவு பிரச்சனை இருக்குது நாட்டில்னு அர்த்தம். இதை ஒரு முதல்வர் பெருமையாக தர்றாரு. மக்கள் அதிகாரம்